தமிழர் பண்பாடு சீர்கெடுவதை தடுக்க கோவில் திருவிழாக்களை முன்னெடுத்து நடத்த ஆலோசிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் இதனை தெரிவித்திருக்கிறார். குறிப்பா கோயில்களை அவங்க கைப்பற்றுறாங்க, கோயில்கள் திருவிழாக்களே அவங்க மாத்துறாங்க. ஏன் இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் கூட கோயில் திருவிழாக்களை ஏன் நாம எடுக்கக்கூடாது? அங்க ஏன் பண்பாட்டு ரீதியான விழாக்களை, கலாச்சார விழாக்களை ஏன் கட்சியை, நம்முடைய இடதுசாரி இயக்கங்களை ஏன் நடத்தக்கூடாது? எல்லாத்துக்கும் முறை எதுக்கு RSS கையில் விடுவானே போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அரசியல் களத்தில் நாம அவங்களை எதிர்த்து போராடுவது என்பது மட்டுமில்ல, ஒரு பண்பாட்டு தளத்திலேயும் பிஜேபி என்கிற அந்த கருத்தியலை எதிர்த்து வலுவாக போராடுவதற்கான வழி என்ன என்பதையும் நாங்கள் செய்வோம். மூணாவது, பிஜேபியினுடைய ஒன்றிய அரசுடைய நடவடிக்கைகளை எதிர்த்து போராடல திமுக உள்ளிட்ட கட்சிகளோடு இணைந்து இந்த வலுமிக்க போராட்டங்களை தமிழ்நாட்டில் முன்னெடுப்பது பற்றியும் ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்கோம். அதையும் யோசிப்போம். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 16 பேரை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 23ஆம் தேதி கச்சத்தீவு அருகே ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு விசைப்படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 12 மீனவர்கள் எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இதேபோன்று நெடுந்தீவு அருகே ஒரு படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மண்டபம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 4 பேரை கைது செய்து படகையும் சிறைபிடித்தனர். இதையடுத்து ராமேஸ்வரம் செட்டி பகுதியில் மீனவர்களின் அவசர கூட்டம் நடைபெற்றது. அப்போது இலங்கை கடற்படையை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட 16 மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ராமேஸ்வரம் மற்றும் மண்டம் மீனவர்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் தமிழக மீனவர்களை மீட்டு வர மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். மீனவர்களின் போராட்டத்தால் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் நூற்றுக்கணக்கான படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் என்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான வாதங்களுக்கு பதிலுரை ஆற்றியபோது வளர்ந்த மாநிலம் என்று கூறுவதற்கான சில உதாரணங்களை புள்ளி விவரங்களுடன் நிதியமைச்சர் விளக்கினார். நம் ஏழை மாநிலம் இல்லை என்றதற்கு பல ஆதாரங்கள் உண்டு. எந்த ஏழை நாட்டிலும் 52% இளைஞர்கள் கல்லூரியில் போய் சேர மாட்டார்கள். நம்ம 52% gross enrollment ratio-னா it is because we are not a poor state. ஆச்சரியமாகவே இருக்கு எனக்கு சில சமயத்தில். 90% குடும்பங்களுக்கு மேல் செல்போன் வைத்திருக்கிறார்கள். 75% குடும்பங்களுக்கு மேல் தமிழ்நாட்டில் சொந்த வீட்டில் இருக்கிறார்கள். அது ஊரக பகுதிகள் 90%, நகர்பகுதிகள் 60%. இதுல என்ன ஆச்சரியம்னா, அந்த 75%ல் வெறும் 14% தான் சொல்றாங்க நாங்கள் அரசாங்கம் கட்டப்பட்ட இல்ல கொடுக்கப்பட்ட வீட்டில் இருக்கிறோம். 66% வீடுகளில் இருசக்கர வாகனம் இருக்கிறது. மொத்த ரேஷன் அட்டை 2.06 ரேஷன் அட்டை. ஆனா மொத்த இருசக்கர வாகனம் எண்ணிக்கை 2.6 கோடிக்கு மேல இருக்கு. அப்ப சில வீடுகளில் 2, சில வீடுகளில் ஒரு 34% இல்லை. 50% வீடுகளுக்கு மேல் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க. இது வளர்ந்த மாநிலம். சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி இன்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை சந்திக்க உள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு மே மாதம் கிழக்கு லடாக் பகுதியில் எல்லை பிரச்சனையில் இந்தியா சீனா ராணுவத்தினிடையே பாங்காங் சோ ஏரி பகுதியில் மோதல் ஏற்பட்டது. இதில் 20 இந்திய வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர். சீனா தரப்பிலும் பலத்த சேதம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு இந்தியா சீனா இடையே நேரடி பேச்சுவார்த்தைகள் இந்தியாவில் நடைபெறவில்லை. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போரின் போது சீனாவும் இந்தியாவும் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் உள்ளன. இந்த சூழ்நிலையில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி கடந்த 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக நேற்றிரவு தலைநகர் டெல்லி வந்தடைந்தார். அவர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை இன்று காலை 9:30 மணிக்கு சந்திக்கிறார். இந்த சந்திப்பின் போது இந்தியா சீனா இடையே நடைபெற்று வரக்கூடிய ராணுவ உயரதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை மற்றும் எல்லை பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. காலை 11 மணிக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை வாங் யி சந்திக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் தெரிகிறது. 2 நாட்கள் பயணமாக வாங் யி நேபாளம் செல்கிறார். இந்தியா வரக்கூடிய முன்பாக பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானுக்கும் வாங் யி சென்றிருந்தார். சர்ச்சைகளுக்கு பேர் போன சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மீண்டும் ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. சக தீட்சிதரை தாக்கியதாக தீட்சிதர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிதம்பரம் கோவிலில் நடந்தது என்ன? இந்த தொகுப்பில் ஒவ்வொரு முறையும் சிதம்பரம் நடராஜர் கோயிலில்
புதிய புதிய சர்ச்சைகள் வெடிக்கின்றன. இந்த முறை சக தீட்சிதரையே ஒரு தீட்சிதர் தாக்கியதாக பரபரப்பு எழுந்துள்ளது. நடந்தது என்ன? சிதம்பரம் நடராஜர் கோவில் எந்த அளவுக்கு பிரசித்தமானதோ அதே அளவுக்கு தீட்சிதர்களின் சர்ச்சையும் பிரபலமானது. சமீபத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை பொன்னம்பல மேடையில் ஏறவிடாமல் தடுத்ததாக பெரும் சர்ச்சை எழுந்தது. அப்போது தீட்சிதர்களுக்கு உள்ளேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் ஒருவரை ஒருவர் பழிவாங்க அந்த பிரச்சனையை கையில் எடுத்ததாக கோயில் நிர்வாக தரப்பு விளக்கம் அளித்தது. மேலும் தாங்கள் எந்த சமூகத்தினருக்கும் எதிராக செயல்படுபவர்கள் அல்ல என்றும் தீட்சிதர் நிர்வாகம் விளக்கம் அளித்தது. இந்த நிலையில் மீண்டும் தீட்சிதர்களிடையே ஒரு சர்ச்சை எழுந்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் புதன்கிழமையன்று லட்சார்ச்சனை நடந்தது. லட்சார்ச்சனை முடிந்ததும் கோயில் தீட்சிதர்களில் ஒருவரான கிருஷ்ணசாமி தீட்சிதர் பிரசாதம் வாங்கச் சென்றார். முதல் முறை வாங்கிய பின் இரண்டாவது முறையும் பிரசாதம் வாங்க முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது சக தீட்சிதர்கள் அவரை திட்டியதாகவும் அவரும் பதிலுக்கு திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதில் வாக்குவாதம் முற்றி அங்கிருந்த ரவி செல்வம் தீட்சிதர் என்பவர் கிருஷ்ணசாமி தீட்சிதரை தாக்கி பூநூலை அறுத்ததாக கூறப்படுகிறது. காயமடைந்த கிருஷ்ணசாமி தீட்சிதர் சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது மகன் அளித்த புகாரின் பேரில் சிதம்பரம் போலீசார் ரவி செல்வம் தீட்சிதர் மீது தாக்குதல், கொலை மிரட்டல் விடுத்தல் ஆகிய இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று மாலை சூறைக்காற்றுடன் அரை மணி நேரம் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் காணப்பட்டது. திருப்பத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி பகுதிகளில் நேற்று காலை முதல் வெயில் வாட்டி வதைத்தது. நிலையில் பிற்பகலில் ஆம்பூர் மற்றும் சுற்று வட்டாரங்களில் சூறைக்காற்று வீசியது. பிறகு அரை மணி நேரம் பலத்த மழையும் கொட்டியது. இதேபோல் வாணியம்பாடி நகர பகுதியிலும் கனமழை நீடித்தது. இதனால் நியூ டவுன் பகுதியில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து சாலையில் ஓடியது. மழைநீர் சாலையில் சென்றதால் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. திடீர் மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழ்நிலை உருவானது. மழை பெய்ததால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் பழனி மற்றும் சுற்று வட்டார பகுதியிலான ஆயக்குடி, நெய்க்காரப்பட்டி, பாலசமுத்திரம் ஆகிய பகுதிகளில் மாலையில் அரை மணி நேரம் மிதமான மழை பெய்தது. பணி முடிந்து வீடுகளுக்கு சென்றோர் திடீர் மழையின் காரணமாக நனைந்தபடி சென்றனர். ஆமாம்